Exercise 5.1 question number 3 subdivision 5 சரிங்களா நம்ம 4th subdivision வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ 5th subdivision பார்க்கலாம் சரிங்களா பாருங்க 2 into a plus b சரிங்களா அப்போ காமனா இதுக்கு நம்ம இங்க வந்து இந்த two valuesக்கும் betweenல multiplication symbol இருக்கு ஸோ அப்போ first multiplication 2 into a plus b சரிங்களா a plus b நம்ம அப்படியே ரைட் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஸோ அப்போ plus a b சரிங்களா 2 into a plus b ஆட் பண்ணி வர வேல்யூவை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு 6th சப்டிவிஷன் பாருங்கள் x into y minus y into z அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பார்த்தோன்னா 2 டேர்ம்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம் இல்லையா அப்படி டிவைட் பண்ணால் மைனஸை பேஸ் பண்ணி x into y ஒரு டேர்ம் y into z ஒரு டேர்ம் ஓகேவா அப்போ மைனஸை பேஸ் பண்ணி நமக்கு 2 டேர்ம்ஸ் வருது அது x into y ஒன்று y into z ஒன்று சரிங்களா ஸோ நம்ம அதை எழுத முடியாதுங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் x into yன்னு இருக்குது ஸோ இது வந்து இன்டூ அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்போ மல்டிப்ளிகேஷன் x into y அப்படின்னு எழுதணும் ஸோ நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் y into z இதை எப்படி எழுதலாம் இன்டூ பேஸ் பண்ணி y z அப்படின்னு எழுதலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு 7th சப்டிவிஷன் பாருங்க 4x plus 5y இது நமக்கு பார்த்தாவே தெரியுது இது ஒரு டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் இருக்கு ஸோ அப்போ ப்ளஸ்ஸை வந்து நம்ம பேஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம் ப்ளஸ் 4x 5y ஓகேவா 4xை நம்ம எப்படி எழுதலாம் 4 into xன்னு எழுதுவோம் ஸோ அப்போ இன்டூ சிம்பிளை பேஸ் பண்ணி அகைன் நம்ம டிவைட் பண்ணலாம் இன்டூ 4 into x அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் இன்டூ 5 into yன்னு இருக்கா அப்போ 5 into y அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட் 8th சப்டிவிஷன் பாருங்க lm minus n டிவைடட் பை pq plus r ஓகேவா இப்போ டிவிஷன் சிம்பிள் சென்டரில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்குது ஓகேவா இதிலேருந்து எல்எம் மைனஸ் என்ன தனியாக பிரித்து எழுதிடலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம மைனஸை யூஸ் பண்ணோன்னா என் ஒரு சைடு வரும் எல்எம் ஒரு சைடு நம்ம எழுத முடியாது சரிங்களா 2 வேரியபிள்ஸும் ஒரே சைடு எழுத முடியாது ஸோ அப்போ அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா இன்டூ யூஸ் பண்ணலாம் எல் இன்டூ எம்னு இருக்குது அப்போது எல் இன்டூ எம்னு ரைட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி இங்கே வாங்க இதை எப்படி ரைட் பண்ணுவோம் பாருங்கள் PQ plus Rன்னு இருக்குது ஸோ அப்போ ப்ளஸ்ஸை பேஸ் பண்ணி R தனியாக PQ தனியாக எழுதணும் ஓகேவா PQவை அகைன் நம்ம எப்படி எழுதலாம் P into Qன்னு இருக்குது அப்போது இன்ட்டு PQ ஓகேவா இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை ட்ரீ டயக்ராமாக சேஞ்ச் பண்ணுற மெத்தட்